ஹாய் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னா, அது ஒரு வேர்டு. அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, அந்த நவுன், ப்ரொனவுன் இல்லைன்னா மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இதுதான் ரிலேஷன்ஷிப், ஒரு பொருளோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் திங்ஸ் இன் தட் சென்டென்ஸ் இதுதான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு டைமோ இல்லை பிளேஸோ இல்லை என்ன டைரக்ஷன் அதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் தான் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் த கீஸ் ஆர் ஆன் த டேபிள். ஸோ அந்த கீன்ற ஒரு நவுன் எங்கே இருக்குன்றது ஆன்னா அந்த டேபிள் மேலே இருக்குன்றது ப்ரிப்போசிஷன் தான் சொல்லுது. ஸோ இங்கே ஆன், அபோ அதெல்லாம் ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இருக்குது. அதாவது பிளேஸ் அண்ட் பொசிஷனை பேஸ் பண்ணி ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது, டைமை பேஸ் பண்ணி ப்ரிப்போசிஷன் இருக்குது, அதே மாதிரி டைரக்ஷன், அப்புறம் மேனர்ஸ், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எந்த இடத்துல என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளேஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் சம்திங், அதாவது ஒரு திங்கு இன்னொரு திங்கு மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா நடுவில் இருக்கா, அந்த மாதிரி அதோட பொசிஷனையோ லொக்கேஷனையோ சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன், ஆன், அட், அண்டர், அபோ, பிட்வீன், அந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பேசிக்காக வேர்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அண்ட் பொசிஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம சில ப்ரிப்போசிஷன்ஸ் பார்க்கலாம், என்னென்ன யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்னுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னுன்றது ஒரு ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். அது இன்னுன்னா இன்சைட், ஒரு பொருள் உள்ளே இருக்குது, அதை சுற்றி ஒரு பவுண்ட்ரி மாதிரி இருக்குன்றப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னா ஒரு பவுண்ட்ரி இருக்குது எனக்கு, நான் அங்கே வாழ்கிறேன். ஓகேவா? ஐ லுக் அட் த பிக்சர் இன் த புக்குக்குள்ளே இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இன்சைடு, இன்னுன்றது இன்சைடு, அதுக்குள்ளே இருக்கிறது, அதுக்குள்ளே இருக்குது. த கேட் இஸ் இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னா த கேட் இஸ் இன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னுன்ற ப்ரொபோஷன் இன்சைடை எக்ஸ்பிளைன் பண்ணும். அதே ஒரு எக்ஸாக்டாக ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கவங்க அப்படின்னா அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்னா அட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ சாட் அட் த டேபிள் அப்படின்னா அந்த டேபிள் கிட்ட அவங்க உட்காந்துருக்காங்க, அந்த டேபிளில் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி ஷீ இஸ் அட் த பார்ட்டி. ஒரு பர்டிகுலர் பொசிஷனோ இல்லைன்னா எக்ஸாக்ட் பொசிஷன் தெரியுன்ற பட்சத்தில் அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அட்டுன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆன். இப்போ ஆன்ன்றது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு அட்டாச்டு இல்லைன்னா அபோவ் ஆர் அலாங் த சைட் ஆஃப், அந்த மாதிரி டைம்லலாம் ஆன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் த பிக்சர் ஆன் த வால். ஓகேவா? செவுத்துல இருக்கிறத பார்க்கறது, ஆன் த வால். இன்னும் வராது, ஏன்னா அது இன்னுன்னா உள்ள இன்சைடு அப்படின்ற ஒரு இதுக்கு உள்ளே இருந்தால் தான். அதே மேலே ஒரு டாப் ஃப்ளோரில் இல்லை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்குன்னா எப்போவுமே என்னன்னு சொல்லணும்னா ஆனு தான். த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டேபிள் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், அது மேலே இருக்குது. ஸோ ஆன்னு தான் நம்ம சொல்லணும். இதே பிசைட், நியர் அதெல்லாம் எதுக்கு? பை, நெக்ஸ்ட் டு, அதுவும் ஒரு ப்ரிப்போசிஷன்ஸ் தான். அதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பொருள் ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம இந்த பிசைடு, நெக்ஸ்ட் டு இல்லைன்னா நியர் பக்கத்தில் இருக்குன்றப்ப அது யூஸ் பண்ணுவோம். அதே ஒரு ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்குன்னா பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். டூ பிளேசஸோ இல்லை டூ பீப்புளுக்கோ இல்லை டூ ஆப்ஜெக்ட்கோ நடுவில் இருக்குன்னா அப்போ பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். அதே பின்னாடி இருக்குது அப்படின்னா அது பேக்கில் இருக்குன்னா நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்னா பிஹைண்ட் யூஸ் பண்ணுவோம். முன்னாடி இருக்குன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப், அது யூஸ் பண்ணுவோம். அண்டர், பிலோ, இது ரெண்டு ப்ரிப்போசிஷன் இருக்குது. அண்டர் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா கீழே இருக்கணும், மேலே கவர் ஆகிருக்கணும், அப்படி இருந்தால் தான் அண்டர்ன்றது யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் த கேட் இஸ் அண்டர் த சேர். சேர் மேலே மூடி இருக்கு, அந்த கேட் கீழே இருக்கு. த கேட் இஸ் அண்டர் த பெட் அப்படின்னு சொல்லணும். பிலோ எழுதக்கூடாது இந்த டைம்ல. பிலோ எப்போ எழுதணும்னா ஜஸ்ட் ஒரு லோவரா இருக்கு ஆனா கவர் ஆகி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் த பிளேன் இஸ் ஜஸ்ட் பிலோ த கிளவுட். ஸோ அந்த டைம்ல அதோட குறைச்சலா இருக்கு, கீழே இருக்குன்றப்ப பிலோ எழுதணும்.
அதே மாதிரி குறைச்சலா கீழே இருக்கு, பட் அது மேல வந்து ஒன்று கவர் ஆகியிருந்தா வந்து என்னென்னு எழுதணும்னா அண்டர் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதே மாதிரி தான் ஓவர் அபோக்கும். அது வந்து ஒரு இது ஓவர்னா above or higher than something else, but எக்ஸாக்டா நமக்கு மேலேயே இருக்கணும் அது. ஃபார் எக்ஸாம்பிள், she held the umbrella over both of us. நமக்கு மேலே அந்த கொடையை பிடிச்சாங்க, எக்ஸாக்டா நமக்கு மேலேயே இருக்குன்னா ஓவர். அபோவ்னா மேலே தான் இருக்கு, பட் டைரக்டா மேலே இல்லை, அதுதான் வந்து அபோவ்னு எழுதுவோம். பிலோவும் அபோவும் அதே மாதிரி தான், டைரக்டா வந்து நமக்கு மேலே இல்லைன்றப்ப பட் ஹையரா இருக்கு, த பாத் அபோவ் த லேக் அந்த மாதிரி அபோவ் வந்து எழுதணும். அதே ஓவர்னா எக்ஸாக்டா நமக்கு மேலேயே இருக்கணும். அதே மாதிரி அண்டர்னா கவர் பண்ணி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அண்டர் பிலோக்கும் ஓவர் அபோவ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி அக்ராஸ்ன்னு ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும். அது வந்து ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு மூவ் ஆகிறப்ப அது வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா அக்ராஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதே ஒன் எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஒரு ஒரு கடைசியில இருந்து இன்னொரு எண்டுக்கு போனா த்ரூ. they walked slowly through the woods. அதாவது ஃபாரஸ்ட்குள்ள போறாங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டு வரையும் போறாங்கன்னா த்ரூன்னு போடுவோம். அக்ராஸ்னா இப்போ he sailed across the sea அந்த மாதிரி சொல்லுவோம், ஒன் சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு போறது. அதே மாதிரி டூன்றது வந்து டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல போடுறாங்க அப்படின்னு. அதே இன்டூனா இன்சைட் ஆர் மிடில் ஆஃப் சம்திங் அந்த மாதிரி தான் இன்டூ. டுவர்ட்ஸ்னா ஒரு பொருளுக்கு க்ளோஸா போறது, she walked towards him அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு க்ளோஸா போறது டுவர்ட்ஸ்ன்னு போவோம். ஆன் டூனா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போய் நிற்கிறது, ஷோ மூமெண்ட் இன்டூ ஆர் ஆன் அ பர்டிகுலர் பிளேஸ். ஐ ஸ்டெப்டு ஆன் த பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி. அதே மாதிரி ஃப்ரம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஃப்ரம் அட் வாட் டைம் டஸ் ஃப்ளைட் ஃப்ரம் சென்னை ஸ்டார்ட்ஸ் ஆர் அரைவ் அந்த மாதிரி. ஃப்ரம்னா ஒரு பிளேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃப்ரம்ன்றது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா அந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன்ஸு, அப்புறம் இது பிளேஸ், அதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து பேசிக்காக நமக்கு வந்து வேர்ன்ற கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ ஒரு விஷயம் எப்போ நடக்குதுன்றதை பற்றி சொல்கிறது தான் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ அதுக்கும் நிறைய ப்ரிப்போசிஷன் ஆன், இன், அட், சின்ஸு, அகோ, டில், அன்டில் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன். ஆனுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டேவோ இல்லை ஒரு டேட்லேயோ அது நடக்குது அப்படின்னா ஆன் மண்டே, த ஷாப் இஸ் க்ளோஸ்ட் ஆன் சண்டே அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டேவை சொல்லி, இல்லைன்னா ஒரு டேட்டு ஆன் ஜூலை 12th த ஷாப் இஸ் ஏதோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டேட்டோ டேவோ கொடுத்தோன்னா அப்போ வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். அதே இன்னுன்னா ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு மாதமோ இல்லை வருஷ கணக்குலையோ வந்து ஒரு விஷயம் நடக்கிறப்ப அப்போ வந்து இன்னுன்றது சொல்லணும். இப்போ வந்து ஐ விசிட்டட் இட்டாலி இன் ஜூலை அப்படின்னு சொன்னோன்னா ஜூலைன்னு ஒரு மந்த் பற்றியோ ஒரு இயர், இல்லைன்னா ஐ விசிட்டட் அமெரிக்கா இன் 1994 அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மந்தோ இயரோ சீசனோ, இல்லைன்னா இன் ஸ்ப்ரிங் சீசன் ஐ வென்ட் டு சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி சொன்னால் அப்போ வந்து என்னன்னு சொல்லணும்னா இன்னுன்றது வந்து யூஸ் பண்ணணும். அதே அட்டுனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம், ஓகேவா? இப்போ 3 o'clock இப்போ வந்து ஐ ஹாவ் அ மீட்டிங் அட் 1 PM அப்படின்னு சொன்னோன்னா அப்போது அந்த கேன் வி மீட் அட் 4 PM இந்த 4 PM அப்படின்னு நான் கேட்குறேன்னா அப்போ வந்து அட்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணணும். சின்ஸ்னா இப்போ வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம், சின்ஸ்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இயர் தான் வரணும். அந்த இயர்ல இருந்து இப்போ வரையும் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கணும். ஐ ஹாவ் நாட் மெட் மை அங்கிள் சின்ஸ் 2023 அப்படின்னா 23லேருந்து இது வரையும் நான் என் அங்கிளை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கிறப்ப சின்ஸ், அதாவது டு டாக் அபவுட் த ஸ்டார்ட் ஆஃப் அ பீரியட் டில் நவ், அதுக்கு வந்து சின்ஸ்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஃபார்ன்றது வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம். அமௌண்ட் ஆஃப் டைம்னா இப்போ 1 ஹவருக்கோ இல்லை ஒரு நாளுக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ அந்த மாதிரி கேட்குறப்ப
கேன் யூ ரெண்ட் மீ யுவர் லென் மீ யுவர் கார் ஃபார் 1 hour அப்படின்னு கேட்குறான். இல்லைனா கேன் ஐ ஸ்டே இன் யுவர் ஹவுஸ் ஃபார் 1 month அப்படின்னு கேட்குறது. இல்லை அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு கேட்டால் அப்போ வந்து என்னென்னு யூஸ் பண்ணணும்னா ஃபார்ன்றது யூஸ் பண்ணணும். அகோனா அகோ வந்து சம்டைம் இந்த பாஸ்டில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப என்னென்னா the earth is formed some billion years ago அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு பாஸ்டில் நடந்தது அப்படின்றத பற்றி சொல்கிறப்ப அகோன்றது யூஸ் பண்ணுவோம். அதே பிஃபோர்னா முன்னாடி எப்படி நடந்தது, ஏர்லியர் முன்னாடி எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்கு வந்து பிஃபோர் யூஸ் பண்ணுவோம். டு டாக் அபவுட் த டைம் ஏர்லியர் அப்போ வந்து நம்ம பிஃபோர்ன்றது யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டூனா இப்போ 6 20 to 6ன்னு ஒரு இருக்கு. இட்ஸ் 20 to 6னா 6 o'clock ஆகிறதுக்கு வந்து இன்னும் 20 minutes இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஸ்டேட்டட் ஹவருக்கு வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னு சொல்கிறது தான் 2. இதை வந்து டைம் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 2ன்றதும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம். இட்ஸ் 10 to 6னா 10 minutes இருக்குது இன்னும் 6 o'clock ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த டூன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவாங்க. அதே ஃப்ரம்ன்றது வந்து அந்த டூ வந்து டைம் மட்டும் இல்லை, இப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைமும் சொல்லலாம். இட் இஸ் ஒன்லி 2 weeks to தீபாவளி அப்படின்னா இன்னும் 2 weeks தான் இருக்குது தீபாவளி வரத்துக்கு. இட்ஸ் 20 to 6 இட்ஸ் 20 to 6ன்னு சொன்னாங்கன்னா 6 o'clock வரத்துக்கு 20 minutes இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் ஒன்லி 2 weeks to தீபாவளினா தீபாவளி வர்றதுக்கு இன்னும் 2 weeks தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் வர்றதுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்கிறதுக்கு 2 வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே ஃப்ரம்னா எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த பார்க் இஸ் ஓப்பன் ஃப்ரம் 9 o'clock to 5 o'clock, 9 o'clock to மார்னிங் 9 o'clock to ஈவினிங் 9 o'clock அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம்னா ஒரு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது அது வந்து சொல்கிறது. அதே அன்டில் ஆர் டில் அப்படின்னா அப் டு தட் டைம் வி வெயிட்டட் டில் 6 o'clock ஃபார் யூ. வி வெயிட் அது வரையும் நாங்கள் வெயிட் பண்ணோம், உனக்கு 6 o'clock வரையும் வெயிட் பண்ணோம். டில் தட் டைம் அப்படின்ற வந்து டில் யூஸ் பண்ணுவோம். பைன்றது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஷீ ப்ராமிஸ் டு கம் பேக் பை 5 o'clock அப்படின்னா இது எக்ஸாம்பிள் என்னன்னா 5 o'clock எய்தர் 5 o'clock அவள் வந்துடணும், இல்லைன்னா 5 o'clock முன்னாடியே வந்துடணும். பட் நாட் ஆஃப்டர் 5 o'clock. பைன்றது வந்து at or before the particular time but not later that time. ஸோ அப்போ வந்து பைன்றது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் ப்ரிப்போசிஷன்ஸ். இது வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன் ஆர் மூமெண்ட். இதில் வந்து நிறைய ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸில் யூஸ் பண்ணதே தான் வந்து இதுலேயும் வரும் நிறைய. அது இல்லாமல் என்னென்ன இருக்கோ அது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பேசிக்காக வேர் டூன்ற கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறப்ப அந்த மூமெண்ட்டையோ இல்லை அந்த டைரக்ஷனை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன் ஆர் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டூனா ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு போகிறது தான் வந்து டூன்றது வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அவள் பார்க்குக்கு போனான்னா ஷி வாக் டு த பார்க் அப்படின்னு சொல்லணும். அதே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து அவே, இது வந்து மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் த பர்டிகுலர் டெஸ்டினேஷன்னா டூ யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த டெஸ்டினேஷன்லேருந்து அவே தள்ளி வரோன்னா ஃப்ரம் யூஸ் பண்ணோம். ஹீ ரேன் ஃப்ரம் த பில்டிங். ஸோ அந்த டெஸ்டினேஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். அதே த்ரூ எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஃபுல் மூமெண்ட். நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி த்ரூ ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட் ஒரு எண்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட்லேருந்து இன்னொரு எண்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் அவங்க வந்து வந்துட்டாங்கன்றப்ப த்ரூ யூஸ் பண்ணுவோம். அதே ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடுக்குன்னா அக்ராஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவும் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அப்போ எப்போ யூஸ் பண்ணணும்னா அப்வர்ட் டைரக்ஷனில் ஷி கிளைம்ட் அப் த ஸ்டேர்ஸ், அப்போ வந்து அப்போ யூஸ் பண்ணுவோம். டவுன்னா மூமெண்ட் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன், த ரெயின் ஃபால் டவுன், அந்த மாதிரி அது வந்து டவுன் யூஸ் பண்ணுவோம்.
அதே மாதிரி அலாங்னா ஒரு பேரலா மூவ் பண்றோம் அப்படின்னா he walked along the beach. பேரலா மூவ் பண்றப்ப alongன்ற ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணுவோம். அதே ஒரு சர்க்குலர் மோஷன் சர்க்குலர் பாத்துல மூவ் பண்றப்ப அரவுண்ட்ன்றத வந்து யூஸ் பண்ணுவோம். they strolled around the garden. ஸோ சர்க்குலர் மூவ்மெண்ட்டுக்கு அரவுண்ட்னு யூஸ் பண்ணுவோம். இன்டூனா ஒரு ஒரு பர்டிகுலர் திங்குக்கு உள்ள போறது. she ran into the room அந்த மாதிரி சொல்றப்ப அது வந்து இன்டூ அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்னா எக்ஸிட் ஆகுது. he got off from the bus. ஸோ அப்போ வந்து அந்த எக்ஸிட்டுக்காக ஆஃப்ன்றது வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவுட் ஆஃப்னாலும் he jumped out of the building அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஒரு ஒரு உள்ள இருந்து வெளியே வந்து வர்றது தான் வந்து அவுட் ஆஃப்னு சொல்லுவோம். அதே ஆஃபும் அதே மாதிரி வெளியே வர்றது தான். பட் யூஸ்வலாக ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பஸ்ஸோ காரோ ட்ரெயின்லேருந்தோ இறங்குறது ஆஃப்னு சொல்லுவோம். குதிக்கிறது அந்த மாதிரி வெளியே ஓடி வர்றது அது வந்து அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டுவர்ட்ஸ்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை நோக்கியோ இல்லை பர்டிகுலர் டெஸ்டினேஷன் நோக்கியோ மூவ் பண்ணுறது தான் வந்து டுவர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். they walk towards him அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்தோ இல்லை அந்த திங் கிட்ட இருந்தோ ஆப்போசிட் சைட் ஆஃப் சம்திங்க்கு மூவ் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் சைட் டு ஆப்போசிட் சைட் ஆஃப் சம்திங், அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா அக்ராஸ் ஃப்ரம்ன்றது யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் த ஷாப் இஸ் அக்ராஸ் ஃப்ரம் த பார்க் அப்படின்னு சொல்லுவோம். மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸில் டைமில் இல்லை டைரக்ஷன்லேயே வந்து கவர் ஆகிடும். அது போக சில கேட்டகரி ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேனர், இல்லைன்னா ரீசன், சோர்ஸ், ஏஜென்ட், இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பையோ, வித், லைக், ஆஸ் அதெல்லாம் வந்து என்னென்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ சால்வ் த ப்ராப்ளம் பை ஹர் செல்ஃப், அவளதே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றப்ப ஷீ ரோட் வித் அ பென். ஸோ எதனால், எப்படி எழுதுனா அப்படின்றது அந்த மாதிரி சொல்கிறப்ப அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பை, வித், லைக், ஆஸ்ன்றது வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனர். அது சம்டைம்ஸ் வந்து ஒரு காஸ் ஆஃப் த ஈவெண்ட்டுக்காக ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் த கேம் வாஸ் கேன்சல் பிகாஸ் ஆஃப் ரெயின். பிகாஸ் ஆஃப் ரெயின் த கேம் வாஸ் கேன்சல்ட் அப்படின்றப்ப இங்கே பிகாஸ் ஆஃப்ன்றது வந்து ஒரு ரீசனுக்காக, ஒரு காஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரிப்போசிஷன். டியூ டு இல்னஸ் ஷீ ஃபெயிண்டட் அந்த மாதிரி சொல்கிறப்ப ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது என்ன எதுக்காக நடக்குதுன்னு சொல்கிறதுக்கான ப்ரிப்போசிஷன் தான் வந்து இந்த பிகாஸ் ஆஃப், டியூ டு ஆர் ஓவிங் டு. அடுத்து சோர்ஸ்னா இப்போ ஒரு விஷயம் வந்து எங்கேருந்து வருது, ஃப்ரம், ஆஃப், அவுட் ஆஃப், அதெல்லாம் வந்து சோர்ஸை பற்றி சொல்கிறது. வி கெட் பட்டர் அவுட் ஆஃப் மில்க் அப்படின்னா வெண்ணெய் வந்து எடுக்கிறோம் பாலிருந்து, அப்போ வந்து அவுட் ஆஃப்ன்றது வந்து சோர்ஸை பற்றி இண்டிகேட் பண்ணுது. ஷீ இஸ் ஃப்ரம் கேனடான்றப்ப அவன் வந்து கேனடா ஆரிஜின் அப்படின்னு சொல்லி அந்த சோர்ஸை பற்றி இண்டிகேட் பண்ணுறதுக்கான ப்ரிப்போசிஷனாக வந்து ஃப்ரம், ஆஃப், அவுட் ஆஃப் அதெல்லாம் வந்து இருக்குது. அடுத்து சில ப்ரிப்போசிஷன் வந்து ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஏஜென்ட்னா யார் வந்து அந்த விஷயத்த செஞ்சாங்க, ஹூ இஸ் த டூவர் ஆஃப் த ஆக்ஷன்ன்றது வந்து பைன்ற ப்ரிப்போசிஷன் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். த கேக் வாஸ் மேட் பை ஜான். ஸோ ஜான் தான் செஞ்சார். ஸோ பைன்றது வந்து யார் வந்து அந்த ஆக்ஷனை செஞ்சாருன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எதை வச்சு செஞ்சாங்க அப்படின்றது. he cut the paper with scissors. ஸோ சிசர்ஸை வச்சு தான் வந்து கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியும் வந்து ப்ரிப்போசிஷன் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ.